வாய கட்டி வயித்த கட்டி ஃபீஸும் கட்டி படிக்க வச்சா போன் பார்க்க விடலன்னு உயிரை மாய்த்துக் கொள்கிறார்களாம் டீனேஜ் பசங்க. மொபைல் மனிதர்களை அடிமையாக்குவது எப்படி, அறிகுறிகள் என்ன, தடுப்பது எப்படி என்பதை தற்போது பார்க்கலாம். 2 நாள்ல எக்ஸாம், எவ்வளோ நேரம் அதையே பாப்ப, போன வை. இந்த வார்த்தைகள் தான் பெங்களூருவில் உள்ள தாயார் ஒருவர் சொன்னது. போனை பயன்படுத்தாமல் இருக்க முடியாது, அதற்கு உயிரை விடுவதே மேல் என 20வது மாடியில் இருந்தே குதித்து இறந்து விட்டார் மாணவி அவந்திகா. 15 ஆண்டுகளாக அந்த குழந்தையை வளர்த்தெடுக்க இரவும் பகலும் பெற்றோர் பட்ட பாடு ஒரே நொடியில், அதுவும் ஸ்மார்ட் போனால் சிதறி போயிருக்கிறது. மற்றொரு வீடியோவில் அடிபட்ட நண்பன் துடித்துக் கொண்டிருக்க ஆம்புலன்ஸுக்கு அழைப்பதற்காக போனை எடுத்ததையே மறந்து போய் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் மூழ்கி போனது பற்றிய காமெடி விழிப்புணர்வு வீடியோ சமீபத்தில் இணையத்தில் அதிகம் பகிரப்பட்டது. அப்படித்தான் சில வேளைகளுக்காக போனை எடுத்தால் எடுத்த காரணத்தையே மறந்து போய் சமூக வலைத்தளங்களில் மூழ்கி விடுவது எல்லாம் தற்போது பலருக்கும் சாதாரணமாக இருக்கிறது. பல மணி நேரங்களுக்கு பின்னரே போனை எதற்கு எடுத்தோம் என நினைவுக்கும் வருகிறது. உங்களை அடிமைப்படுத்த போன் தயாரிப்பு நிறுவனங்கள் என்ன செய்கின்றன தெரியுமா? திரையில் இருக்கும் கலர், சவுண்ட், வைப்ரேஷன் என அனைத்துமே உங்களை அடிமையாக்கும் வகையில்தான் டிசைன் செய்யப்பட்டிருப்பதாக உண்மையை ஒப்புக்கொண்டவர்தான் கூகுள் டிசைன் எத்திசிஸ்ட் கிறிஸ்டன் ஹாரிஸ். புல் டு ரிஃப்ரெஷ், போனில் நோட்டிபிகேஷன் பார்க்க மேல் இருந்து கீழ் ஸ்வைப் செய்வது கூட உங்களை அடிமைப்படுத்த என்ன செய்யலாம் என்பதற்காகவே செல்போன் நிறுவனங்கள் ஆய்வு செய்து கண்டறிந்துள்ள ட்ரிக்குகளாம். ஸ்மார்ட் போன் பயன்படுத்துவோரில் பாதிக்கும் மேற்பட்டோர் தினமும் 5 முதல் 6 மணி நேரம் போன் பயன்படுத்துகிறார்களாம். உலகளவில் 430 கோடி பேர் போனுக்கு அடிமைகளாக உள்ளார்களாம். இந்த அடிமைத்தனம் தொடர்கதையாவதால் உண்மையான வாழ்க்கையிலும் உறவிலும் இருக்கும் பொறுப்புகளை அவர்கள் தட்டி கழிக்கின்றனர். மேலும் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுகின்றன தெரியுமா? தூக்கம் வராமல் போன் பார்த்தால் மன அழுத்தம், கவனித்தல் குறைபாடு, கிரியேட்டிவிட்டி பிளாக் ஆவது, தனிமை, உறவுகள் பாதித்தல், அச்ச உணர்வு, மதிப்பெண் குறைதல், மறதி போன்ற உளவியல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுமாம். ஏன் இப்படி ஏற்படுகிறது தெரியுமா? போனுக்கு அடிமையானால் மூளையில் காபா என்ற ஆசிட் அதிகம் சுரக்கும், நியூரோ டிரான்ஸ்மிட்டர்கள் பாதிக்கும். அது போதை வஸ்து பயன்படுத்தும் போது எப்படி மூளையின் கிரே ஏரியா ஷட் டவுன் ஆகுமோ அப்படி ஒருவரை அடிமைப்படுத்துமாம். எனவே அதை திரும்ப திரும்ப பயன்படுத்த தூண்டும். போனை பயன்படுத்தக் கூடாது என தடுக்கும் போது உயிரையே மாய்த்துக் கொள்ளும் டீனேஜர்களில் பெண்கள்தான் அதிகம் என அமெரிக்க நோய் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டுத் துறை கணித்துள்ளது. சரி, என்னென்ன அறிகுறிகள் இருந்தால் அடிமையாகி விட்டார்கள் என கண்டறிவது என பார்க்கலாம். நெருங்கிய உறவுகளிடம் இருந்து விலகுதல், உறவுகளால் சுட்டிக்காட்டப்படுதல், யாருடனும் தொடர்பு இல்லாது இருத்தல், கொடுத்த வேலையை முடிக்க முடியாது இருத்தல், போன் பார்ப்பதை தடுத்தால் முரட்டுத்தனமாக கத்துவது, கோபம் கொள்வது, தனிமை கிடைத்த மறு நிமிடமே போனை எடுப்பது, ரிங்டோன் கேட்காமலேயே கேட்பது போல உணர்தல், யாருக்கும் பலனின்றி இருப்பதால் உயிரை மாய்த்துக் கொள்ளலாமா என்ற உணர்வு வருதல் ஆகியவை இதன் டேஞ்சரான அறிகுறிகளாம். சிறியவர்கள் மட்டுமல்ல, வயதானவர்கள் பலருமே இதில் பாதிக்கப்படுகிறார்களாம். உங்கள் வீட்டில் யாரேனும் அப்படி இருந்தால் அரசின் இலவச ஹெல்ப்லைனான 104 என்ற எண்ணுக்கு அழைக்கலாம். எனவே உங்கள் உறவுகளிலோ குடும்பங்களிலோ அதிகம் போன் பயன்படுத்தும் டீனேஜ் பசங்க வைத்திருக்கும் பெற்றோர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துங்கள்.